கடுதாச்சியில் என்ன எழுதி இருந்தது? ராஜநடை நடந்து வர வேண்டும். இத புடி. நல்லா இருக்கா? நீ லெட்டர் போட்டல, நான் உடனே மாமனை கூட்டிட்டு நேரா சத்தியமங்கலம் போயிட்டேன். அங்க போனா கடங்கார தகராறு பண்றான். படவா யாருக்கிட்ட தகராறு பண்ற? எனக்கு இதுல இருக்கிற துணி மாதிரி வேணும்னு சொன்னேன். அவங்கிட்ட சண்டை போட்டு வாங்கிட்டு நேரா நரம்பு கிட்ட போனா அவ ஐயோ பொண்ணு பண்ணி எனக்கு தைக்க வராதுன்னா படவா நீ தச்சு கொடுக்க கொண்டு விடுவேன்னு மிரட்டு. ராத்திரி பகல உட்கார்ந்து இனவாழை தச்சு கொடுத்தான். எப்படி நல்லா இருக்கா? இதுல இருக்கிற மாதிரி இருக்கா? பார்த்து சொல்லு. இந்த துண்டு மட்டும்தான் என்னது, மற்றதெல்லாம் நீ சொன்ன மாதிரியே தான் நான் தச்சு போட்டிருக்கேன். சிந்தாமணி, நீ சொன்னதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் தச்சு மாட்டிட்டு வந்திருக்க. நீ எதுவுமே பேசாம சும்மா நிக்கிறிய, ஏதாவது சொல்லு. எப்படி சொல்லும் பொண்ணுமணி? உன் அழகையும் ஆட அலங்காரத்தையும் பார்த்து அசந்து போய் நிக்குது. பேச வார்த்தை வருமான்னு. நீங்க தானே சிந்தாமணியோட மாமா பொண்ணுமணி? சொல்லிருக்கா? என்ன பத்தி எல்லாம் சொல்லிருக்குமே. இந்த பொண்ணுமணி மாமா தான் தனக்கு எல்லாம் சொல்லிருக்குமே. இல்லீங்க, இப்ப எதையும் சொல்லக்கூடிய நிலைமையில அவ இல்ல. ஏன்? பரீட்சை முடிஞ்சதும் உங்களுக்காக பர்ச்சேஸ் பண்றதுக்காக கடை வீதிக்கு போனா திரும்பி வரும்போது சுயநினைவு இல்லாம தாங்க திரும்பி வந்தா. இப்ப நீங்க பாக்குறது உங்க பழைய சிந்தாமணியே இல்ல, சித்தபரம பிடிச்சு தன்னே யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாத நிலைமையில இருக்கிற ஒரு குழந்தைய. இல்ல சித்தம்மணி, நான் நம்ப மாட்டேன். சிந்தாமணிக்கு ஒண்ணும் கிடையாது. குழந்தை என் சிந்தாமணி யார வேணா மறக்கும். என்ன இந்த மாமனை மறக்க மாட்டல? மாமா கிட்ட விளையாடுறது தானே என் சிந்தாமணி. இந்த மாமன் உனக்கு கைய குடுமா? குடுமா? வாங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. ஏமா, இந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? பரீட்சை முடிஞ்சதும் அவங்க மாமா பொண்ணுமணிக்காக ஏதோ வாங்கறதுக்கு கடை வீதிக்கு போனா திரும்பி வரும்போது இப்படி சுயநினைவு இல்லாம இருந்தா. ஆட்டோ விட்டு இறங்க மாட்டேனா? நாங்க தான் அவளை வலுக்கட்டாயமா இறக்க வேண்டியதா போயிடுச்சு. கவுண்டர, பயப்படாதீங்க. ஏதோ ஒரு சின்ன அதிர்ச்சி உங்க பொண்ணோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. வயலண்ட் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லாதனால இது ஒரு சாதாரண அம்னிஷியா தான். இவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாலே போதும், சீக்கிரமாவே சுயநினைவு திரும்பிடும். நான் மருந்தெல்லாம் எழுதி தரேன், அதை கொடுத்து வந்தாலே போதும். நான் வர்றேன். முனியங்க 5 ரூபா. முனி 5. கந்தசாமி கவுண்டர் 10 ரூபா. கந்தசாமி கவுண்டர் 10. காசு பத்திரம் 5 10 திருட்டு போயிட்டா தப்பா போயிடு. மொய் பணம் திருட்டு போய் அடிபட்டு செத்தவங்க ரொம்ப பேரு. எவ்வளவு இது? கேட்டனா இது வச்சது யாரா? அந்த நீங்க பாருங்க, அத ஓடுற பாருங்க. டேய் டேய் கரையா மண்டியா. டேய் நில்றா. டேய் நில்றா. டேய் நில்றா 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 டேய் டேய் நில்றா 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 நில்றா. என்ன இது? கேட்டனா எதுக்கு வச்ச? மொய் எழுதுனேன். எதுக்கு?
சந்தோஷத்துக்கு தான். யார் சந்தோஷத்துக்கு? பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷத்துக்கு. ஓ, இந்த 8 அணா வாங்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளை சந்தோஷம் அடைஞ்சிருவாங்களா? இல்ல இந்த 8 அணா வச்சு சர்வதேச கடனை அடைச்சிடலாம்னு நினைச்சியா? இந்த 8 அணா வைக்கிறதுக்கு ஒருத்தன் வந்தியா? குடும்பத்தோட வரணும்னு பத்திரிக்கை போட்டிருந்தாங்களே, நாங்க 16 பேர் வந்தோம். அடேங்க அப்பா, 16 பேரா? டேய், நீங்க சாப்பிட்ட இலை எவ்வளவு தெரியுமா? ஒரு இலை 1 ரூபாய். 16 பேருக்கு 16 ரூபாய் இலைக்கே ஆகுதுடா. ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து கட்டின மாதிரி கட்டிருக்கீங்க. கை விட்டு வாங்கிடுறேன். போட்டு பேசாதீங்க, மான பிரச்சனை. மானம் என்னடா மானம்? 8 நாவுக்கு மண்டி போட்டு குடும்பமே உட்கார்ந்து தின்னுருக்கீங்க, உங்களுக்கு மான பிரச்சனை வேறையாடா? இந்த 8 அணா வச்சு இஞ்சி மரப்பா வாங்கி தின்னு, இல்ல சோடா வாங்கி குடு. இனிமே கல்யாண வீட்டு பக்கம் நீ வந்த மொன்ன கத்தி வச்சு கால எடுத்துருவேன். போடா. அவனை ஏன் துரத்துறது அடிங்க? விரட்டி அடிக்கணும். அடே, அவன் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணா 8 அணாவை மொய் வச்சுட்டு 16 பேரை கூட்டி வந்து தின்ட்டு போறான்டா. பொய் எதுக்கு வைக்கிறது? கல்யாண வீட்டுக்கார கஷ்டம் தீர்றதுக்கு. ஒரு 1000-500 வச்சா தர நம்ம மேல மதிப்பு மரியாதை வேணும். ஓ, மொய் வச்சா 1000-500 வைக்கணுமா? பின்ன இவன மாதிரி 8 அணா வைக்கிறதா? காஞ்ச பய வர. பொண்ணுமணி, சிந்தாமணி சாப்பிடவே மாட்டேன்னு தட்டை தூக்கி எறிஞ்சிட்டு அடம் பிடிக்குதுப்பா. நீ வந்து சொன்னாதான் கேப்பான்னு நினைக்கிறேன். சித்தவா சாமி. சிந்தாமணி, இத பாரு, பொண்ணுமணி மாமா சொன்னா சாப்பிடணும். சாப்பிட மாட்டியா? சிந்தாமணி சாப்பிடுறா. நீ சாப்பிடலன்னா இது அத்தனையும் இந்த பொண்ணுமணி மாமா சாப்பிட்டுருவான். சாப்பிட போறேன். சிந்து நதி செம்மீனே, கொங்கு தமிழ் செந்தேனே. சிந்து நதி செம்மீனே, கொங்கு தமிழ் செந்தேனே. தென்னங்கீற்றில் ராகம் தேடும் தெம்மாங்கே. தென்னங்கீற்றில் ராகம் தேடும் தெம்மாங்கே. கதை பேசும் கண்ணோடு கலங்காதே பெண்மானே. துணை நானே பொன்மானே. சிந்து நதி செம்மீனே, கொங்கு தமிழ் செந்தேனே. சிறகிலே தீண்டி கதைகள் 100 கூறவா. பாசு வைத்த பால் நிலாவை கையில் நானும் ஏந்தவா. மாமன் தோட்ட பூந்தேரே, மனதில் நீயும் ஏங்காதே. ஏக்கத்தோடு நீ போனா ஏழை நெஞ்சு தாங்காதே. நீயும் வாழத்தானே நானும் வாழ்கிறேன்.
செந்தேனே சிந்து நதி செம்மீனே கொங்கு தமிழ் செந்தேனே சாட்சியாக நானும் தந்த வாக்கு மாறுமா நாணத்தோடு பூச்சூடி நாளும் எந்தன் பேர் பாடி ஆடி பாடும் காத்தாடி மறந்ததென்ன தாடி தேடி தேடித்தானே நானும் வாழ்கிறேனே வீசும் தென்றலே தென்றலே சிந்து நதி செம்மீனே கொங்கு தமிழ் செந்தேனே சிந்து நதி செம்மீனே கொங்கு தமிழ் செந்தேனே தென்னங்கீற்றில் ராகம் தேடும் தெம்மாங்கே தென்னங்கீற்றில் ராகம் தேடும் தெம்மாங்கே கதை பேசும் கண்ணோடு கலங்காதே பெண்மானே துணை நானே பொன்மானே சிந்து நதி செம்மீனே கொங்கு தமிழ் செந்தேனே மாமா மாமா அந்த மரத்துல இருக்கிற கொய்யா பழத்தை பறிச்சிட்டு வரியா? நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். மாமா நான் பொம்பளை, அதனால சிறுசு சாப்பிடுறேன். நீ ஆம்பளை தானே, அதனால நீ பெருசு சாப்பிடு. இந்தா. உனக்கு ஞாபகம் இருக்கா? நந்தி மாமா உனக்கு பறிச்சுட்டு வந்து பழம் கொடுத்தனே, ஞாபகம் இருக்கா? மாமாக்கு எந்த பழம்? கொடு சிந்தாமணி, மாமாக்கு எந்த பழம்? மூச்சுக்கு 300 தடவை மாமா மாமான்னு உசுரையே விடுவியே. அவன் மூஞ்சில வீசி அடிச்ச. நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து நீ சிரிச்சா அவன் சிரிப்பான், நீ அழுதா அவன் அழுவான், நீ சாப்பிட்டா அவன் சாப்பிடுவான். அவன் ஏன் கலங்க வச்ச? அவன் மாமம்மா. உனக்கு இதுதான் ஞாபகத்தில் இருக்கு. சிந்தாமணி, நான் என்ன கொண்டாந்துருக்கிறேன்னு பாரு. பாரு கண்ணு. ஜெண்டு பாட்டிலு. அன்னைக்கு நீ காணம்னு தேடினியே, அந்த ஜெண்டு பாட்டிலு. இத போட்டுக்கிட்டு போனா உன் மாமனுக்கு உன் மேல ரொம்ப பெரிய வரும்னு சொன்னியே, அந்த ஜெண்டு பாட்டிலு கண்ணு. வாங்கிக்கிச்சு கண்ணு. இந்த ரங்காத்தாளுக்கு அன்னைக்கு குழுகுழுன்னு போட்டு விட்டியே, அது மாதிரி போடு பாப்போம். போடு 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 கண்ணு போடு.